வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆமாங்க, இன்னைக்கு கிருத்திகை, அதுவும் வளர்பிறை கிருத்திகை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு தனித்துவமான சிறப்புங்க. அதுக்கு முருகனை மனதார நம்ம வேண்டி ஒரே ஒரு எளிமையான ஒரு தீபத்தை போட்டாலே அவர் நமக்கு கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் வாரி வாரி கொடுப்பார். அதுவும் எல்லாமே பெஸ்ட்டாகவே கொடுப்பாருங்க நம்மளுக்கு. இன்னைக்கு 9/1/2025 இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு 11:30 மணி வரைக்குமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் நம்மளுக்கு இருக்குதுங்க. 11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகாதசி வந்துடுது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிழமையான வியாழக்கிழமையில இந்த எல்லா விஷயமே நம்மளுக்கு ஒன்றா கூடி வருதுங்க. குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் இத்தனை பேர்த்துக்கும் ஒரு உகந்த ஒரு நாளான இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாங்க. இதனால யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த நாள் நம்மளுக்கு திரும்ப கண்டிப்பா நிச்சயமா கிடைக்குமா என்னன்னு தெரியவே தெரியாது நம்மளுக்கு. குரு அருள் இருக்க திருவருள் எதற்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் இன்னைக்கு ஒரு பொன்னான நாளுங்க. உங்களை யார் கைவிட்டாலுமே, அதாவது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், எந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே கைவிட்ட சூழ்நிலையிலையும், ஏன் நம்ம குலதெய்வமே நம்மளை கைவிட்டாலும் குரு பகவான் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அன்றாட எனக்கு சாப்பிட்றதுக்காவது ஏதாவது படியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு இருப்போம். ஏன்னா என்னோட வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சந்தோஷங்கிறது ஒரு நிலைமையே வந்ததில்லை. சரி, எனக்கு சந்தோஷம் கூட வேண்டாம், இன்றைய நாளை நான் போக்கிக்கிறதுக்கு, இன்றைய நாளை வந்துட்டு நான் எப்படி சமாளிக்கிறது, அதுக்காக எனக்கு படியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையேந்தி அவரை வேண்டுவோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளைக்கு நமக்கு தேவைக்கு கேட்டோம்னா அவர் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு சொத்து சுகத்தை வாரி வாரி கொடுப்பாருங்க எம்பெருமான் முருகப்பெருமான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு 6 நாளைக்கு மட்டுமே ஏற்றுனா போதுங்க. அதுவும் வெறும் 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ எரிஞ்சாலுமே நம்மளுக்கு அது கைமேல் பலன் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட ஜாக்பாட் அடிக்குங்க நிச்சயமாக. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்மளை துச்சமா நினைச்சவங்க எல்லாமே வாய் பிளக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்மளை உச்சாணையில கொண்டு போய் உட்கார வைப்பாரு முருகப்பெருமான். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தானியம். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். துவரம் பருப்பு ஒரு பிடி அதுல போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் கொண்ட பச்சரிசி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பிடி அதில் சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒன்று போதுங்க, அதன் மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், பூச்சி பிடிக்காத ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் 3 எடுத்து அதன் மேலே வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் நாணயம் இருந்தால் ஓகே. அப்படி 5 ரூபாய் நாணயம் இல்லாத பட்சத்தில் ஒரே ஒரு ₹1 நாணயம் போதுங்க. அதன் மேலே வச்சுட்டு புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதை வந்துட்டு கழுவி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதில் நெய் விட்டு ஒரு சிகப்பு கலரில் திரி இருக்கும், சிகப்பு கலர் திரி போட்டு அதைய சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் அந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் ஏற்றுங்க. சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அவருக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யலாம், அல்லது பால் பாயசம் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமானது, அல்லது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நெய்வேத்தியம் அவருக்கு படைச்சிட்டு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு விளக்கும் ஏற்றியாச்சு. தெய்வதூப ஆராதனைகள் காட்டிட்டு நம்ம முதல்ல கூப்பிட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை தான் நம்ம வந்துட்டு அவருடைய துதிகள் ஏதாவது தெரியும் அப்படின்னா அந்த துதியை பாடலாம். அப்படி அந்த துதி தெரியாட்டி ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிக்கோங்க, அவரையும் கூப்பிட்டுக்கணும். அடுத்து நம்மளுடைய குலதெய்வ பேர் சொல்லி அவங்களையும் மனசார வேண்டி கூப்பிட்டுக்கணும். அப்படி நம்மளுக்கு குலதெய்வம் தெரியாத பட்சத்துல அதாவது ஓம் என் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனுடைய துதி ஓம் குமாராய நமக, ஓம் குமாராய நமக, இந்த மாதிரி 21 முறை சொல்லணுங்க. அவங்களுடைய துதிகள் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அல்லது நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அதை மனசார முருகனிடம் சமர்ப்பிச்சுட்டு அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார். இதை வந்துட்டு இந்த 6 நாள் தொடர்ந்து ஏத்துங்க. அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு இன்னைக்கு ஏத்துறீங்கன்னா இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, மறுநாள், அதுக்கு மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி வரைக்கும்
நிச்சயமா இந்த 6 நாள் இந்த எளிய தீபத்தை பண்ணுங்க. அந்த 7வது பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த அகல் விளக்கை எடுத்து கழுவி வச்சுக்கணும். தாம்பூலத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பருப்பும் அரிசியும் எடுத்து வேக வச்சு, உப்பு போடாம வேக வச்சு பறவைகளுக்கு வந்துட்டு உணவா கொடுத்துடணும். அடுத்து இந்த 5 ரூபாய் நாணயமும் ஏலக்காயும் அப்புறம் மஞ்சள் கோம்பும் இந்த 3மே எடுத்து அப்படின்னா மஞ்சள் துணியில மூட்டையா கட்டிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு பேப்பர்ல இந்த 3ஐயும் எடுத்து வச்சு பேப்பர்ல மடிச்சு நம்ம பீரோல பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல அது கூடவே இதையும் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குப்பையில் இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு கோபுரத்துல இந்த 6 நாள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும். நிறைய நம்பி செய்யுங்க, நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.